பிரித்தானியாவில் லண்டனில் வசித்து வரும் ஒரு குடும்பத்தை சட்டவிரோதமான முறையிலும் வன்முறையை பயன்படுத்தியும் வெளியேற்ற முயன்ற வீட்டு உரிமையாளர் ஒருவருக்கு நீதிமன்றம் பாரிய அபராதத்தை விதித்துள்ளது. பழிவாங்கும் குணம் கொண்டவர் என்று நீதிபதியால் வர்ணிக்கப்பட்ட அந்த பெண் 14,400 பவுண்டை இழப்பீடாக வழங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். லண்டனின் எம்பயர் அவென்யூ பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் மென்சா குடும்பத்தினர் வசித்து வந்தனர். கடந்த 2025 ஜூனில் வீட்டு உரிமையாளரான குல் ரோசி சபாக் மற்றும் அவரது தந்தை ஆகிய இருவரும் இணைந்து முறையான நீதிமன்ற உத்தரவு எதுவுமின்றி அக்குடும்பத்தை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயன்றனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்த 2 இளைஞர்கள் கணக்காளர்களாக பணிபுரிந்து வந்தனர். அவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் நோக்கில் அவர்கள் மீது போதைப் பொருள் பாவனை தொடர்பான பொய் குற்றச்சாட்டுகளை வீட்டு உரிமையாளர் சுமத்தியுள்ளார். அது மட்டுமன்றி அவர்களின் வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு புகார் அளிப்பதாகவும் அவர்களின் நட்பெயரை கெடுப்பதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார். வெளியேற மறுத்த குடும்பத்தினரை மிரட்ட தனது தந்தையை அந்த பெண் ஏவி விட்டுள்ளார். அவர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைய முயன்றதோடு 10 பேரை அழைத்து கொண்டு வந்து உங்களை என்ன செய்வேன் என்று பாருங்கள் என ஆபாச வார்த்தைகளால் வன்முறை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த லண்டன் சொத்து விவகாரங்களுக்கான தீர்ப்பாயம் வீட்டு உரிமையாளர் குல் ரோசி சபாக் செய்த செயல்கள் மிக கடுமையான குற்றங்கள் என உறுதி செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இதற்கு முன்னர் நீண்டகாலம் வீடற்ற நிலையில் இருந்த நலிந்த பிரிவினர் என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அவர்களின் உரிமைகளை மதிக்காமல் நடந்து கொண்ட உரிமையாளருக்கு அவர்கள் செலுத்திய வாடகையில் 50% 14,400 பவுண்டு தொகையை திருப்பி அளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த குடும்பத்தை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய பின்னர் அந்த வீடு நீண்ட காலம் வாடகைக்கு விடப்படாமல் இருந்துள்ளது. இறுதியில் கடனை திருப்பிச் செலுத்தாத காரணத்தால் 2025 செப்டம்பரில் அந்த வீட்டை வங்கியே கையகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.